இன்றைக்கி நமக்கு ஒரு தலைப்பாக எடுத்துக்கிட்டோம். யாரை தேடுகிறீர்கள், எதுக்காக தேடுகிறீர்கள், நம்ம எதுக்கு தேடணும், ஏன் தேடணும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36லிருந்து 38 வரை. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா. போதும். இன்னைக்கு ஒரு காரியத்தை பாருங்க. யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்பாக இயேசுவை வழி ஆயத்தப்படுத்த வந்த வனாந்தத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம். எலியாவின் ஆவியை பெற்றவன் யாரு? யோவான் ஸ்நானகன். அவர் எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அந்த ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வருகிற காலத்தில் அவருக்கு சீசர்கள் இருந்தார்கள். யாருக்கு? யோவான் ஸ்நானகனுக்குடைய சீசர் இருந்தாங்க. இயேசுக்கு சீசருக்கு முன்பாகவே. அப்போ இயேசு ஞானஸ்தானம் எடுத்துட்டு போகிறப்போ ஒரு டைம் போகிறாரு. அப்போ அந்த 2 பேர் சீசர் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல. இந்த 2 பையனை இவரை கட் பண்ணிட்டான், அவருக்கு பின்னால் போயிட்டான். அந்த 2 பையலை யார் அந்த 2 சீசர்கள் அப்படின்னா, ஒருத்தன் அன்பின் சீசன், இன்னொன்று யூதாஸ். 2 சீசர்கள் இயேசுவுக்கு. ஒருத்தன் அன்பானவன், ஒருத்தன் காட்டி கொடுக்குறவன். 2 பேரும் யோவான் ஸ்தானகிட்டிருந்து இயேசுக்கிட்ட போகிறாங்க. இயேசு பின்னாலேயே போகிறாங்க. இவர் என்னடா பின்னால் ஒன்று வர்றான்னு தான் கேட்குறாரு. திரும்பி அவர்களை கண்டு, என்ன தேடுகிறீர்கள், உனக்கு என்னப்பா வேணும், யார் வேணும், எதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவர், ஆண்டவரே, ரபி எங்கே தங்கியிருக்கிறீர்கள். இப்போ நான் ஒருத்தர் போயிட்டுருக்கிறேன், பின்னாலே ஒருத்தர் வராரு. ஏப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன நினைப்பேன், இவன் எதுக்குடா கேட்குறான், அதெல்லாம் அப்படித்தான் நான் தோணும். ஆண்டவர் என்ன சொன்னார், வந்து பாருன்னு சொல்லுவார். 39 வாசிங்களே, போதும், வந்து பாருங்க, எங்க ஆண்டவரை தங்கியிருக்கிறீங்க. இன்றைக்கு அநேகர் நாம் இயேசுவை தேடிக்கொண்டு இருக்கிறோம். எப்படி தேடிக்கொண்டு கொண்டிருக்கிறோம், எதுக்காக தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா இன்றைக்கு உங்களுடைய நான் பேசுகிற காரியம். இன்னைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அநேகர் சொல்லுவோம். இல்லை, அவர் தான் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டோம். ஒருத்தர் வந்தார், இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாரு. என்கிட்ட நான் என்ன சொல்லணும், வார்ப்பா நீ ஞானசம் எடுக்கணும், ஞானசம் எடுத்து எந்த கெட்ட பழக்கம் செய்யக்கூடாது, அப்புறம் மெயின் தசமாங்காணிக்கு சம்பளத்தில் கொடுத்துருவணும் அப்படின்னு. நானே வேலையில்லாமல் தான் நீங்கள் வந்தோன்னு வேலைக்கு கொடுத்து தசமாங்க கேட்குறான்னு சர்ச் விட்டு போயிடுவான். வேதாகம் சொல்லுது, அந்த 2 சீசன் வந்து எங்கே தங்குறீங்க, அவனுக்கு பிரச்சனை, அவர் எங்கே தங்குறாரு. இன்னைக்கு அநேகர் இந்த சபையில் அந்த சபைக்கு போகிறோம், அங்கே ஏசு இல்லைங்க, அங்கே இருக்கிறாருங்க. சில சபையாக போவான், ஊழியக்காரதா தேடி போவான். பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன? தரிகட்டு ஓடுகிற பெண்ணுட்டகம், காற்றை உட்கொள்கிற காட்டுக்கழுதை. ஒரு சபையில் அவன் நிற்க மாட்டான். இந்த சபையில் 10 நாள் இருப்பான், அந்த சபையில் இருப்பான், இந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை. ஒரு சபை விட்டு இன்னொரு சபை மாறுறவன் எந்த சபையில் இருக்க மாட்டான். கடைசியில் பெரிய பிரதான சபையாகிய பரலோக சபைக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ஏன்னா இவன் தன்னை மிகவும் பரிசுத்தமானாக நினைத்து கொண்டு மற்றவர் தேடுறான். இந்த அன்பின் சீசனும் யூதாஸ் 2 பேர் அவருக்கு பின்னால் வந்தாங்க. ஆண்டவரே எங்கே தங்கியிருக்கிறீர். இன்னைக்கு அநேகருக்கு
அந்த சர்ச்சுக்கு போனோம், ஒன்றுமே சரியில்லைப்பா. அதனால் அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறதில்ல, அந்த சபையில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அங்கே போயிடுவான். உண்மையா இல்லையா? சில சபை வர்றமா இல்லையா? இங்கே சுகமாக மாட்டுது, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர்மா சரியில்லை, விசுவாசி சரியில்லை, எதையோ ஒரு சரியில்லை, ஒரு காரணத்தை சொல்லி சபை விட்டு சபை மாறதை நம்ம பார்த்துருப்போம். சில பேர் பாஸ்டர் பிடிக்கும், பெரிய பிரசங்கியாரியா, நமக்கு ஒரு பெரிய சபைக்கு போனால் நமக்கு ஒரு பெருமையாக இருக்குமில்ல, ஒரு வளர்ந்த சபை, பெரிய ஊழியக்காரன் அங்கே போகிறாங்க. இப்படித்தான் தேடுறதுல சில வித்தியாசங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வேகமாக சொல்லிட்டு ஓடிடுறேன், ஏன்னா டைம் நிறைய எடுத்துட்டாங்க எல்லாருமே. இல்லை, இன்னைக்கு எனக்கு 9 மணிக்கு கையில் கொடுத்து 9:30 முடிக்கணும், அரை மணி நேரத்தில். நான் இப்போ வேகமாக ஓடணும். வான சாஸ்திரிகள் இயேசுவை பிறப்பை குறித்து கேள்விப்பட்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம். அந்த நட்சத்திரம் நைட்டில் பார்த்துட்டு அப்படியே நகருதுன்னு சொல்கிறாங்க. அது எத்தனை மணி நேரம் புறப்படும் அப்படின்னா, இயேசுவை பார்க்க சாஸ்திரியில் புறப்பட்டு அப்படியே வந்தாங்க. வானத்தையே பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டே வந்தவன் அவன் எங்கே, பல நாடுகளிலிருந்து வந்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து போயிருக்கிறாங்க, கிழக்கு இந்தியா தான், இந்தியாவிலேருந்து போயிருக்கிறாங்க. எல்லாம் வான சாஸ்திரிங்கன்னா ஜோதிடர்கள். சொன்னார் கிரகணம் கரகம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, நல்லா பார்த்து பேசணும். கரகம் பிடிச்சவன் அப்படின்னு வாங்க, சில கரகம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவானுங்க, அது கவனமாக பேசலாம். மாட்டிக்கிறேன், என்ன கரகம் எடுத்துகிட்டு வரேன், கிரகம் அப்படின்னு வாங்க, நிறையா இருக்குது, அதெல்லாம் கவனமாக இருக்கணும். பரவாயில்ல. அப்போ கவனிங்க, அவர்கள் வானத்தின் நட்சத்திரத்தை பார்த்து ஒரு ராஜா, உலகத்தை ஆளுகிற ராஜா பிறப்பார் என்று அறிந்து அந்த ராஜாவை பணிந்து கொள்ளும்படி வந்தார்கள். எதுக்காக வந்தாங்க அவங்க? பெரிய வந்தவனால ராஜா மட்டுமல்ல, சாஸ்திரிகள், ராஜாக்கள் எல்லாம் அப்படியே வந்து இயேசுக்கு முன்பாக வைப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த வெள்ளி என்னென்ன வச்சாங்க தெரியுமா? தங்கம், தூப வர்க்கம், வெள்ளைப்பழம் வச்சாங்களா? தங்கம் வச்சாங்களா? எவ்வளோ வச்சுருப்பாங்க? 1 கிராம் வச்சுருப்பாங்களா? யோசனை பாருங்க. ராஜாக்கள் எவ்வளோ அள்ளிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? பெட்டி பெட்டியை நம்மனுக்கு 3 ராஜா தான் காட்டுறாங்க, ஆனால் பல ராஜாக்கள் வந்தாங்க, பல சாஸ்திரிகள் வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்க செலவுக்கும் ஆகிருக்கும். ஏன்னா ஒரே நாளில் 2 நாளில் போட்டு வரல, பல நாடு விட்டு நாடு கடந்து வராங்க. நமக்கு ஒட்டகத்தில் வர்ற மாதிரி காட்டிட்டாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியாது. அப்படி வந்தவங்களில் ஒரு ஆள் மிஸ்ஸு சாஸ்திரியில். அதனால் இந்த வந்தவங்க 3 பேர் நம்ம காமிக்கிறது போல் ஏறுவது அரண்மனைக்கு போனாங்க. யூதருக்கு ராஜாவை பிறந்த எங்கே, அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம்னு சொன்னாங்க. எருசலேம் நடுங்குச்சா? அப்போ என்ன கிறிஸ்துமஸ் செய்தி சொல்கிறார்? கிறிஸ்துமஸ் செய்தி இல்லை, மேட்ருக்கு வரேன். அப்போது அவரை பணிந்து கொள்றதுக்கு ராஜாக்கள் வந்தாங்க. அதில் ஒருத்தர் மிஸ் ஆகி போயிட்டார். அவரும் தன்னை தேடுகிற, வேதம் சொல்லுது தேடுங்கள், அந்த வசனம் நிறைவேறணும். அதனால தான் பிலாத்து என்ன எழுதினார்? இவர் யூதருடைய ராஜா. யாரை தேடி வந்தாங்க அவங்க? யூதருடைய ராஜாவை தேடி வந்தாங்களா? அதில் அந்த சாஸ்திரிலாம் போயிட்டான். ஒரு சாஸ்திரி மிஸ்ஸு, அவன் வேற வழியில் போயிட்டான். எப்போ வந்தான் தெரியுமா? 33 வயசு முடிஞ்சு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இயேசுவை. குழந்தையில தேடி வந்தவன் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில் வந்து பார்க்குறான், சரித்திரம் சொல்லுது அப்படி. அந்த அதில் இவர் யூதருடைய ராஜான்னு பிறப்பில் பார்க்க வந்தவன் இறப்பில் பார்க்குறான். எவ்வளோ வருஷம் தேடி இருக்கிறான்? 33 வருஷம் நம்ம கணக்கு இயேசுக்கு பிறப்பு. ஆனால் இயேசு பிறக்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் தெரிய காலத்துலேருந்து அவன் பறந்து வரும்போது 2 வயசு. ஏன்னா ஏறது கேட்டு 2 வயசு குழந்தை வெட்டுறானா. அப்போ இயேசுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ 2 வயசுல அவங்க எத்தனை வருஷம் வந்திருப்பாங்க, நடந்து வந்திருப்பாங்க. இப்போ 33 35 வருஷம் தேடுறான். நம்ம எத்தனை வருஷம் தேடி இருக்கிறோம்? 25 வருஷமா பாஸ்டர் நான் விசுவாசியாக இருக்கேன், 13 வருஷமாக இருக்கிறேன், 15 வருஷமாக இருக்கிறேன், ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறோம். என்னவா தேடிட்டு இருக்கிறோம்? அவர்கள் பணிந்து கொள்ளும்படி தேடினார்கள். இங்கே இவன் வந்து கேட்குறான், எங்கே தங்கியிருக்கிற? ஒருவேளை இவன் தங்கறக்கா லாட்ஜுக்காக தேடி இருப்பானோ?
சில ஆண்டவர் எங்க இருக்கிறார் என்று தெரியாதபடி அவர் எங்க இருக்கிறார் தேடிட்டே இருக்கிறான். இந்த எவ்வளவு நாணத்தை படைச்சவன் வானத்தின் நட்சத்திர அசைவுகளை கண்டு எருசலேம் எருசலேம் பெத்லகேமுக்கு வந்துட்டான். அப்படி நாணம் உள்ளவன் பகல்ல நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணிட்டான்? ஒரு அரண்மனை பத்தனை ஏசுராஜ் எங்கே இருப்பார்? அரண்மனை தான் பிறப்பார் அப்படின்னு அரண்மனைக்குள்ளே போயிட்டான். தேடிட்டு வந்தவன் இன்றைக்கி அநேகர் அரண்மனைக்குள்ளே தேடிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய அதுக்காக வளர்ந்த சபைக்கு போக வேண்டாம்னு சொல்ல. உடனே பாஸ்ட்டு இதை கேட்குற பாஸ்ட்டு பார்த்தீங்களா எப்படி பொடி வச்சு பேசினேன்னு நினச்சிக்காதீங்கப்பா. நான் அப்படியெல்லாம் பேசலை. ஏசு எங்கே வேணா இருப்பார். ஆமென். ஊழியக்காரனை தேடாத, சபையை தேடாத, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடு. அவர் சபைக்கு தலையாக இருக்கனால உன்னை எந்த சபையில் வைக்கணும் அவர் தான் டிசைட் பண்ணணும். நீ சபையை டிசைட் பண்ணாத. என் சபை தான் சரி, ஊர் சபை தான் சரி, எந்த சபை சரியில்லை. நம்ம சரீரம் இயேசுக்கு ஏற்ற அவயம். ஒரு கை நீளமாக ஒரு கை குட்டையான் இருந்தால் அவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? வளர்ச்சி. ஒரு கை குட்டை ஒரு கை. ஆண்டவர் அப்படி இருக்க மாட்டார், ஒரே மாதிரி இருப்பார். அப்போ எல்லா சபையும் ஒரே மாதிரி இருக்கணும். ரைட்? நான் சொல்கிற அர்த்தம் புரியுது உங்களுக்கு? ஒரு விசுவாசி குட்டையாகவும் ஒருத்தர் ஆண்டவருக்கு நல்லவனாகவும் ஒருத்தர் கெட்டவனாக அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அந்த சபை அங்கீகரிக்கப்படாது. அப்போ ஒரே மாதிரி, ஏன்னா நம்ம பிக்கிற சரீரம் ஒரே அவயமாக இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு திரும்பி பார்த்து, என்ன தேடுறீங்கப்பா? ஆண்டவர் எங்கே தங்குவீர்? வந்து பாரு. அவர் தான் ஒரு நாள் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க. அப்போ அந்த இடம் அவருக்கு நிரந்தரமான இடம் இல்லை. நம்ம இங்கே வாழ்கிற இடத்துல நமக்கு நிரந்தரம். இங்கே நம்முடைய நிரந்தரமான வீடு பரலோகத்தில் உண்டு. ஆமென். அப்போ வேதாகமம் சொல்லுது, எங்கே இயேசு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு குரூப் தேடுது. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24-26 வரை. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாத ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் நக்கரையில் அவர்கள் அவரை கண்டபொழுது, ரபி, எப்போது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறார். ஒரு கோஷ்டி ஆண்டவரை தேடுது. எங்கட ஆண்டவரை காணணும். படகுல எடுத்துட்டானுங்க. அப்போ அக்கறைக்கு போகலான்னு சொல்லி படகுல ஏறி அப்படியே போகிறானுங்க. அங்கே போய் இறங்கி, ரபி எங்கே போனோம், எங்கெல்லாம் தேடுறோம் தெரியுமா அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரு பெருமையாக இருக்கும்ல சீசர்களுக்கு. சே, ஜனங்க என்ன பக்தி வைராக்கியம் பாரு, என்னை தேடி வராங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்க இப்படிமா ஆண்டவர் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிப்பார். அவர் சொல்ல, டேய், நீ அற்புதத்தை கண்டதுனால அல்ல, அப்பத்துக்காக வந்திருக்கிற. சாப்பிட்றக்கா? முதல்ல சபைகளில் சாப்பாடு கொடுப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஆதி காலங்களில் சபை நடத்தும் போது மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு வருவாங்க. கிராம சபைகளுக்கு மாட்டு வண்டியில், சைக்கிளில் நைட்டு அப்படி புறட்டு வருவாங்க. நைட்டே ஏறிடுவாங்க. சில பேர் விடிய காலத்தில் சர்ச்சுக்கு வருவாங்க. தடி குழுந்த சர்ச்சு வாசல், சர்ச்சுக்கு வர மாட்டாங்கிறான். பாஸ்டுக்கும் சர்ச்சுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. பாஸ்ட் சர்ச்சோடைய வேலைக்காரன், அவ்வளோதான். நீங்கள் யாரை சார்ந்து வாழணும் சொல்லுங்களேன்? கர்த்தர் சார்ந்தா வாழணும். பாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவருக்கு முடிஞ்சுடே, ஊழி முடிஞ்சு வேறு இடத்துக்கு போனால் போயிடணும். அவர் வேலை அவ்வளோதான். பாஸ்டர் உங்களை கட்டி உங்களை ஆளுக்கு செய்ய நினச்சானா அவன் திருடன். இந்த ஜனங்களையே தொங்கிட்டு இருந்தானா அவன் திருடன். அவன் வேலை செஞ்சுக்கணும். ப்ராடக்ட் ஒவ்வொன்றா மாறுறது போல் ஒவ்வொரு ஆள் வருமா போவோம் மாறிட்டே தான் இருக்கும். இங்கே சொல்லுது, ஆண்டவரை எங்கே போனீர், உண்மை எப்படி தேடுறோம் அப்படின்னு. நீங்கள் சாப்பிட அப்பத்துக்காக வந்தவங்கடாங்கிறாரு. இன்றைக்கி சில சபைகளில், எங்கள் சபைக்கு வரீங்களா, எத்தனை மணிக்கு முடியும், அது 12,000. ஐயோ, 12 மணிக்கு முடிஞ்சு எப்படி வீடு? அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க.
அப்படியா? சாப்பாட்டுக்காக போனவங்க. அதனால தான் இந்த சில இந்து ஜனங்களில் சங்கிகள் சொல்லுகிற சில குரூப்புக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் சப்பாத்திக்காக மாறினவங்க, கோதுமைக்காக மாறினவங்க, ரொட்டிக்காக மாறினவனு. அந்த ரொட்டியும் மாவும் கொடுக்கணும், கையாளாகலீங்களா இல்லையா? வேதம் சொல்லுது, பசி உள்ளவனுக்கு ஒன்று ஆகாரத்தை பகிர்ந்து கொடுன்னு. அந்த ஊழியத்தை அவன் செஞ்சிருக்கிறான். நீ ஒருத்தனே தின்னுட்டு எவனும் கொடுக்காம பசியாக இருந்த கொடுத்தவனுக்கு அவன் சாப்பிட்டு அங்கே போயிருக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? இதுபோல் யூதர்கள் இயேசுவை தேடுறாங்க. வந்து ஆண்டவர் எங்கே போனீர்? ஒருவேளை அன்றைக்கு சப்பாத்தை சுடுறது ரொட்டி ஏவன்டா சுட்டுருக்குது, பேசாமல் அங்கே உட்காந்தா சோறு போடுவான்னு வந்துட்டானே என்னவோ. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அற்புதத்தை கண்டதனால் அல்ல, உணவுக்காக வந்தீர். சில நேரம் வேலை வாய்ப்பு இல்லை, போடு பாஸ்டிங்கு. வேலை போயிடுச்சுன்னா பாஸ்டிங்கு. வேலை கிடைச்சா சர்ச்சுக்கு ஆப்பு. எங்கே பாஸ்ட் வர முடியுது? வேலை ஞாயிற்றுக்கிழமை வச்சிட்றாங்க, சர்ச்சுக்கு வர முடியல. ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு ஆர்டரே வருது, ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு வேலையை சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓனர் வர சொன்னாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொன்ன பைபிள் சொல்லுதா? அப்போது எப்போ நம்முடைய காரியங்கள்னா, அந்த உணவு பிழைப்புக்காக, வேலை கிடைக்கல, வேலை இல்லை, கஷ்டம், கடன் பிரச்சனை, தலை தூக்க முடியல, போடுற 10 நாள் பாஸ்ட், 5 நாள் பாஸ்டிங்கு, 20 நாள் பாஸ்டிங்கு. பாஸ்ட்டை மிளறான். நான் கூட 24 நாள் பாஸ்டிங் போடுறதில்ல, இவன் 21 நாள் போட்டு பாஸ்டிங் போடுறான். வல்லமையாக ஜெபம் பண்ணுவான் பொழுது. அப்புறம் ஜெபம் முடிச்சுட்டேன் கேட்பா, என்னத்துக்கு இவ்வளோ நாள் பாஸ்டிங் போட்டேன்? நீங்கள் வேலை வெட்டி இல்லை, பொருளாதார தடை, அதான் பாஸ்டிங் போட்டேன். ஓ, கர்த்தர் செய்வார். அடுத்த நாள் ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்துட்றாரு. 1 வாரம் 2 வாரம் சபையில் வந்து கர்த்தர் என்னுடைய ஜெபங்களை கேட்டு எனக்கு அப்படியாக ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான். எல்லா கரங்களை தட்டுறாங்க. 3ஆவது வாரம் ஆளக்காணும். எங்கடா ஆளக்கானு பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமை ஓனர் வர சொல்லிட்டாருங்க. இப்போ கர்த்தரா ஓனரா? ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலை போனால் மறுபடியும் இன்னொரு வேலை தருவாருங்கிற விசுவாசம் உனக்கே எல்லாம் போச்சு. ஞாயிற்றுக்கிழமை நீ ஆலயத்துக்கு போகாமல் சொந்த வேலை செஞ்சு சபிக்கப்பட்டவன், நீ விபச்சாரக்காரன். கல்லெறிந்து கல்லெறியணும். எப்படி ஓய்வு நாளில் மறக்கணும் கல்லெறிகிறாங்களோ அதே போல் விபச்சாரம் கல்லெறிவாங்க. அப்போ உன் பாவம் எதுக்கு? உலகத்தோடு நீ விபச்சாரக்காரன் ஆகிறாய், அவனோடு இணைக்கப்பட்டு விடுகிறாய், வேதம் சொல்லுது. அப்போ இங்கே அப்பத்துக்கான பிழைப்புக்காக கோஷ்டி தேடுது. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 7 வசனம். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். யார் இந்த கோஷ்டினா? யூதாஸ் ஒரு கேங்க செட் பண்ணிட்டான். வாங்கடா அவரை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. போர்சேவகன், படத்தளபதிகள், பரிசேய, சதிசேய, வேதபாரர்கள் எல்லாம் தடி தம்படி ஈட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்படி எத்தனை மணிக்கு நைட்டு வராங்க, பந்தங்கள்லாம் தீவட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. கேட்குறாரு இயேசு கிறிஸ்து, யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் இயேசுவை தேடுகிறோம். கீழே விழுந்துடுறானுங்க. மறுபடியும் கேட்குறானுங்க. அவர் கேட்குறாரு, யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் தேடுறான். இயேசுவை காட்டி கொடுக்குறான். பாஸ்ட் நாங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து வரும்படி பார்த்துட்றோம். இயேசு உனக்கு நல்லா செய்வாரியா அப்படின்னு உன்கிட்ட காணிக்க வாங்கிறோம். அது ஒரு வெள்ளிக்காசு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் தீர்ந்தேன், பாஸ்ட்டுக்கு பூரா போன போட்டு நீ அடங்கவே மாட்டியா? நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்குவியா? நமக்கு நாமே திட்டிக்கொள்வியா? நீ ஊழிய ஐடியா இல்லைன்னா பேசாம போயிரு. பாஸ்ட் எங்களை போட்டு கொடுக்காத. காட்டி கொடுக்கறது போல நான் கிறிஸ்தவன் எல்லாத்தையும் நம்ம சொல்லுறோம். எதுக்காக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறோம்? அவரை கொல்லும்படியாக. எதுக்காக கொல்ல தேடுறோம்? நீ பாவம் செய்யும் போது தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சுட்டு ஆண்டவரை தேடுற. உன்னுடைய அக்கிரமமே, உன் மீறுதலே. ஏசாயா 53 என்ன சொல்லுது? அதிகாரம் ஏசாயா 53 மெய்யாகவே அவருடைய நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
அப்போ சிலுவைக்கு கொண்டு போவதற்காக அவரை தேடுறோம். நீ எப்ப பாவம் செய்யறியோ ஆண்டவருக்கு விரோதமாய், அப்போ நீ ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறாய். கிறிஸ்தவனாகி நீ தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது நீதான் அவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ். நம்ம இன்னும் பெரிய பசுத்தவான் மாதிரியும் பைபிள் படிக்கும்போது யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தா கரும் பிடிச்சவனால மனுஷனா அப்படின்னு அவனை திட்டா படிக்கிறோம். ஆனால் நம்ம பாவம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது அவரை தண்டிக்கிறோம். வேதம் சொல்லுதா, உங்கள் பாவம் அக்கிரமங்களை அவரே நொறுக்க சித்தமானது. அப்போ இப்போ யூதாஸ் வந்து காட்டி கொடுக்குறான். அவரை எது கொண்டு போகிறாங்க? பூமாலை போட்டு அவருக்கு மான மரியாதை சொல்ல போகிறாங்க. அவரை அடித்து துன்புறுத்தி கொல்ல போகிறாங்க. இதில் கவனிச்சிங்களா? எங்கே தங்குற அப்படின்னு தேடி பின்னால் வந்தவனுக்கும் தென்பட்டார். ஒருத்தர் அற்புதத்துக்கு சாப்பிட்றக்கா தேனா அவனுக்கு தென்படுறாரு. சரி இவங்க வர்றானுங்களே ஒளிஞ்சு கொள்ளலாம் சொல்லி ஒளிஞ்சு கொள்ளல. அவனுக்கு என்னப்பா பிரச்சனை, சாப்பாடு தேடுற அப்படிங்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா யாரை தேடுறீங்க? தன்னை கொல்லுகிறவனுக்கும் தன்னை காமிக்கிறார். தேடுறவனுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தன்னை கொல்ற யூதாஸ்கிட்ட இவர் அவரை அடிக்கும்போது கல் எடுத்தார், மறைந்து போனான்னு போட்டு பைபிள் படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மறைந்து போனான்னு இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க, நாடகத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த காலங்களில் நீங்கள் சினிமா பார்த்த காலத்தில், இப்போல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது. புதுப்படம் வந்தால் நைஸாக நீங்கள் நைட்டில் பார்த்தாலும் பார்ப்பீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. கற்றுக்கு ஸ்தோத்திரம். என்ன செஞ்சிடறாங்க? டிஸ்னி மறைஞ்சிடுவார். பார்த்தீங்களா? கடவுள் வந்து மகனே அப்படி சொல்லிட்டு கண்ணமுறுக்குள்ள மறைஞ்சு போயிருப்பார். அப்படி மறைந்து போகலை. வெக்கத்தை விட்டு சொல்ல போனால் இயேசு ஒளிஞ்சுக்கிட்டார். ஓடி போய் மறைந்து போனான்னா அடிக்க கள்ளதுக்குறாங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறார். அவனுக்கு எங்கடா போனார்? அதுக்கு கல் எடுக்கிறதுக்கு ஆள் காணாமல் போயிடுச்சு. என்ன வேதனையான சம்பவம் பார்த்தீங்களா? அந்த கல் எடுத்தது யார் தெரியுமா? அவர் அடிக்கிறதுக்கு நீயும் நானும் தான். ஆனால் சபையில் வந்து ஆளே நிறுத்து, நீ பாவம் செய்யும் போதெல்லாம் கல்லை தூக்குற, நீ தேவனுக்கு விரோதமாக பேசும்போதில் அவரை கொல்ற கீர்த்தி எடுக்கிற, நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது முடிய பிடுக்கிற, காரி துப்புற, நீ செய்கிற அசுத்த அக்கிரமம் காரி அவரை உமிழ்த்துற, கண்ணை கட்டி கொட்டுறது நீ தான், நீ நானும் தான். இதில் நமக்குள்ள என்ன பெருசு? நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லி பாட்டு நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்போ பாவத்தோடு இந்த பாட்டு பாடுறோம்? நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு பேதர் அங்கே சொல்லுவார். உன்னால் ஏகப்பட்ட தொல்லை அப்படின்பார் பரலோகத்தில் வந்து. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதுக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வருமானத்துக்காக சிலர் இயேசுவை தேடிக்கொண்டிருக்காங்க. ஊழியத்துக்காரங்க எப்படியாவது 2 ஒரு 10 ஆத்மா வந்துருச்சுன்னா, சபை பெருகிடுச்சுன்னா, ஜனங்க வந்து வருமானம் பெருகுன்னு தேடுறோம். ஆத்ம பாரம் இல்லை, ஆத்ம பாரம் இல்லை, ஆத்ம பாரத்தோட தேடணும். சபையில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒரு விசுவாசி சபைக்கு வரல அப்படின்னா என்ன செய்யணும்? போனை போட்டு விசாரிக்கணும், குடும்பத்தில் விசாரிக்கணும். செய்கிறோமா? செய்கிறதில்ல. எங்கே உன் கிறிஸ்துவ அன்பு? இதில் உன் சொந்தக்காரன், உறவுக்காரன், நண்பனுக்கு பிரியமான வரலன்னு என்ன பண்ணுறான்? உடனே போனை போட்டு என்ன காணோம், எங்கே போனேன் அப்படி கேட்குறமா இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி எல்லாம் எதிர்பார்ப்பு. நீ 5 வருஷம் ஒரு 6 வருஷம் கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துட்டினா, எங்கள் பாஸ்டர் அருமையாக சொல்லி தருவார், உனக்கு கண்டுக்க மாட்டார். என்ன பாஸ்டர் எங்களை கண்டுக்க மாட்டேன்? டேய், நீ வளர்ந்துட்ட, பிறந்த குழந்தைக்கு தானே நான் முதல்ல கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க, பராமரிப்பாங்க, தேடுவாங்க. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரில் வளர்ந்துட்டு எனக்கு வரலன்னா என்ன விசாரிக்கலன்னா, சும்மா உன்னே விசாரிச்சு மற்றவனை விசாரிக்கிறது. இதுக்குன்னு விசாரிப்புக்காரர்கள் சபையில் இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? ஏன் வரல, என்ன விவரத்தை கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வரணும். இது ஒரு ஊழியமாக செய்யணும். இந்த ஊழியத்தை நம்ம செய்ய மாட்டாங்கிறோம். அவனே வரல, நான் அதுக்கு பாஸ்டர் போகணும், அவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நம்மளே இருந்தால் நம்ம ஊழியம் செய்கிறோமா? ஊழியம் செய்கிறதா இல்லை. போய் காம்ப்ரமைஸ் அவங்களோட சமாதானம் பண்ணி சத்தில் கொண்டு வரணும். இன்னொரு கருத்து பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவளை பார்த்து
ம் ம் இங்கே மகதன மரியாள் என்கிறவள் இயேசு இறந்து 3ஆம் நாளிலே தேடுகிறாள். செத்து போனால தேடுறா. உயிரோடு ஆக்கும் போதே தேட மாட்டாங்கிறான். நல்லா இருக்கும்போதே பார்க்காதவன் செத்து போன வந்து நான் பார்க்க போகிறான். இப்போ நான் ஒன்றும் வேண்டாம், இப்போ இவ்வளோ பேசுகிறேன், ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறேன், ஒரு நல்ல காரியம் செய்கிறேன்னா நீங்கள் எல்லாம் வருவீங்க, அப்படி தானே? என்ன செத்து போனேன்னு வச்சுக்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் வந்து ஊழ்னு அழுவீங்க. பாஸ்டருக்கு எப்படி எல்லாம் உதவி செஞ்சால் தெரியுமா அப்படிவீங்க. சில பேர் அப்பா ஒழிஞ்சது இருந்தால் திட்டுற வார்த்தை முடிஞ்சுன்னு சொல்கிறதும் உண்டு. பலரும் பலவிதமான காரியங்களை சொல்லி அந்த பாஸ்ட்டு ஒரு ஊழியக்கார ஒரு விசுவாசப்புல மறிச்சிட்டா ஒரு 2 நாளைக்கு போவோம். உறவுனா கொஞ்சம் தொடர்ந்து போவோம், அவ்வளோதான். ஒரு மனைவி அழுவா 3 நாள் 4ஆவது நாள் 5ஆவது நாள் 6ஆவது நாள் அழுவா. 7ஆவது நாள் பார்த்தா கறி விருந்து நடந்துடும். 7ஆவது நாளில் சாப்பாடு கறி போட்டுருவானுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? துக்கம் மறக்கப்பட்டுச்சு. அந்த நாளில் சாமுவேல் இறந்த 40 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். நம்ம சொந்தக்காரர் அப்படி துக்கம் கொண்டாடுறோமா? இல்லை. இங்கே வேதம் சொல்லுது இயேசு மரித்து விட்டார். அவர் சீசர்களோடு இருந்த 12 சீசரோடு இருந்தவள் தான் இந்த மகதன மரியாள். பல 3 விதமான மரியாள், கீழையப்ப மரியாள், மார்க்கின் தாயாக மரியாள், அப்படி நிறைய மரியாள் இருந்தாங்க. சில பெண்கள் கூட இருந்தார்கள் என்று வேதத்தில் விடுங்க. சில பேர்களும் இல்லாமல் இருந்துக்கிறாங்க. ஊழியத்தை தாங்கிட்டு பெண்கள் ஊழியத்தில் இருந்தாங்க. அப்போது கூட இருந்த பேதுருவோ யோவானோ எந்த சீசனும் போல இந்த அம்மா அதிகாலை இருட்டோடு எழுந்து செத்த கல்லறை நோக்கி வந்துச்சு. அங்கே வந்து பார்த்தா கல்லறை திறந்துருக்கு, பாடியை காணோம். பேதுட்டு போய் சொல்கிறா. பேதுரு யோவான் வந்து பார்த்தாங்க, அவங்களும் திரும்பி போயிட்டாங்க. இந்த அம்மா அந்த கல்லறையில் நின்றுக்கிறா, அழுதுட்டுருக்கிறா. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, அப்படின்னா அவர் வேறொரு சாயில் இருக்கிறார், அவர் அடையாளம் தெரியல என்று எண்ணி, ஐயா அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். இந்த அம்மா செத்து போன இயேசுவை எடுத்துக்கொள்ளுன்னா என்ன லவ் அந்த அம்மாவுக்கு அவர் மேலே இருந்திருக்கும். சில ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு அம்மா கல்லறையில் உட்காந்து புருஷன் செத்துட்டான், உட்காந்து அழுதுகிட்டே இருந்துச்சான். அங்கே ஒரு ஃபேனையும் போட்டு அந்த கல்லறை மேலே அப்படியே உலாத்திட்டு இருந்துச்சான். அங்கே வந்தவங்கெல்லாம் யாருமா இறந்துட்டா அப்படின்னு, என் புருஷன் தான் அங்கே அப்படி. ஐயோ, புருஷன் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் பாருங்கள், செத்து போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க, ஆனாலும் உள்ளே உபுசமாக இருக்கும்னு ஃபேனை போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஏம்மா அவ்வளோ நேசிக்கிறிய ஃபேனை போட்டிருக்கிறான்னு. இல்லைங்க, நான் செத்துட்டா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, என் கல்லறை காஞ்சோன்னு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னார். அதான் ஃபேனை போட்டு சீக்கிரமாக காய வச்சுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் நன்மை செய்வது லேட் ஆயிருச்சு, ஜெபிப்பதுக்கு பதில் வரல. ஆண்டவர் வேண்டாம். நம்ம நினைச்ச உடனே ஊழியக்காரன் வந்துடணும், நினைச்ச உடனே கடவுள் வந்துடணும், நினைச்ச உடனே பதில் தந்துடணும். அதுக்கெல்லாம் ஆண்டவர் வரல. இங்கே இறந்துட்டாரு. இந்த அம்மா தேடி கல்லறைக்கு வந்திருக்குது. எல்லாரும் தேடினாங்க. ஒரு மனிதன் எங்கே தங்குவேன் என்று தேடினான், ஒருவன் அப்பத்துக்கு தேடினான், இன்னொருவர் காட்டி கொடுக்கும்படி தேடினார், இன்னொருத்தர் அவரை எடுத்துக்கொள்ளும்படி தேடினார். மறிச்சு போனாலும் அவர் உயிரோடு இருப்பார், செத்தாலும் நான் வச்சுக்குவேன். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் அப்பா அம்மா போட்டா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இருக்காது. எங்கள் அப்பா அம்மா செத்து போனால் போட்டாலத்துக்கு வெளியே வீசிடுவாங்க, அது வந்து பிசாசுன்னு தங்கிக்குமாமா. இது நிறைய களவாணி பாஸ்டருக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை. அது மாலை போட்டுருவாங்க, வைக்கிற ஆராதனை. உங்கள் அப்பம் போட்டாவே நீ வைக்காதவன், உங்கள் அப்பன் சொத்தை எப்படி அனுபவிக்கிற? அப்போ பேயா வந்து சொத்தில் உட்காந்து பங்கு அந்த சொத்தில் ஆளுகை செய்ய மாட்டானா? நீ அதை தொட்டு கும்பிடாத. உன் நினைவு சின்னம் வையும், தகப்பனை வையும், தாயை வை, காட்டி உன் தாய் தகப்பனை. செய்யறதில்ல. தாய் தகப்பன் போட்ட வீட்டில் இருக்காது. அது ஒரு பெருமை நமக்கு. அவ்வளோ பரிசுத்தவனாகிறானாமா. இயேசு போட்ட சினிமாக்காரனுக்கு அத்தனை பேர் அவன் போட்டோ வச்சிருக்கிறான்.
எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் யாரையும் வெளிப்படுத்துவதற்கோ வேதனைப்படுத்துவதற்கோ பேசுவதில்லை. நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரு, அவரை தேடினாள் இயேசு கிறிஸ்து. என்னுடைய பாவத்துக்காக மரிச்சாரே, என் அக்கிரமத்துக்காக மரிச்சாலே, உலகத்தின் பாவத்துக்காக இறந்தாரே, இவரை நான் எப்படி விடுவேன் என்று அந்த மகதனா மரியாள் ஓடி வந்து அழுகிறாள். அதனால இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொன்னார், இந்த தைலம் எங்கெல்லாம் ஊற்றப்படுதோ, படிக்கிறாங்கள வசனத்தை ஒன்று நினைவு கூறுவாங்க. அந்த அம்மா தான் அவர் தளத்தில் என்ன செஞ்சது, எண்ணெயை அந்த பரிமள தைலத்தை போட்டாங்க. சரி, அப்போ நாம் எடுத்துக்கொள்ளும்படி, அவரை எடுத்துக்கொள்ளும்படி தேடுகிறோமா, தேவைக்காக தேடுகிறோமா, வேலை வாய்ப்புக்காக தேடுறோமா, வருமானத்துக்காக, சில பேய் பயத்துக்கு பஸ் தேடுறான். நான் ஆண்டர் விட்டு போன செய்வனை தாக்கிடுமா, மாந்திரிகன் தாக்கிடுமா, அசுத்தாய் பிடிச்சுக்குமா. மனசார நீ இயேசுவை ஏற்றுக்காம நடிக்கிற மட்டும் உன்னை விட்டு துரத்துன பிசாசு உன் பக்கத்தில் தான் இருக்கும். நான் சொல்கிற அர்த்தம் புரியுது உங்களுக்கு? நீ இயேசுவை ஏமாற்றி சுயமாக பண்ணுற மட்டும் உன்னுடைய மாந்திரிக கட்டுகள், செய்வன கட்டுகள் வந்து உடைச்சிருந்தாலும் அது உயிர்ப்பிக்க வல்லமை உண்டு. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் எல்லா ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு ஊழியக்காரன்னு சொல்கிறோம், நம்ம விசுவாச பிள்ளைகள்னு சொல்கிறீங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த மகளை விட்டு பிசாசே போ. ஒருத்தன் பாவம், அந்த பிசாசு பயம் வந்து என்ன சொல்கிறான், இயேசுவின் நாமத்தை மெதித்து சபித்து வெட்டி கட்டி, இவனுக்கு பயம், திரும்பி ஏதாவது தாக்கிருமாங்கிற பயத்தில் அடித்து உதச்சி கட்டி சாக்கு மூட்டை கட்டுகிறேன் அப்படிங்கிறான். ஒருத்தன் பாதாளத்துக்குள் வைக்கிறேன், பாதாளத்துக்குள் வைக்க, நீ பாதாளத்துக்குள் போவில்லை, டக்குன்னு உன்னை கேட்ச் பண்ணிச்சு என்ன பண்ணுவேன், நீயும் பாதத்தில் மாட்டிக்கவே இல்லையா? ஆவியை ஒருவனாலும் அடக்க முடியாது. அப்படிதான் இருக்கு. அசுத்த ஆவியை எப்படி அடக்க முடியும், கட்ட முடியும்? பூமியில் அவைகளை கட்டீர்களோ அவள் பர்வதத்தில் கட்டப்படும் என்றே வேதம் சொல்லுகிறது. பாஸ்டர் அப்படியா? பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம் போச்சு. அவன் பரலோகத்தில் தள்ளப்பட்டவன், நீ பூமியில் கட்டினா பரலோகத்தை கட்டப்படும் அர்த்தம். அவன் பரலோகத்தில் உட்காந்துக்குவான். அப்பா இதுக்கு எதுக்கிட்ட நான் நரகத்தில் இருக்கணும், கட்டினவன் நரகத்தில் இருப்பான். ஏன்டா பிசாசுக்கு நரகத்தில் விட்ட, நீ நரகத்து போடான்னு சொல்லி உன் சீட்டில் அவன் உட்காந்துருக்கிறான்னு சொல்லி. இன்னைக்கு எதை கட்டணும்? தேவனுடைய ஆலயங்களையும் சபைகளையும் தேவனுடைய மக்களை இயேசுவுக்காய் கட்ட வேண்டும். எது கட்டவிழ்க்கப்பட வேணும்? பிசாசின் மாந்திரிக வல்லமைகள் அசுத்தவனை கட்டி வச்சிருக்கோம், செயல்படாதபடி வியாதின்ற பொருள் ஒன்று கட்டி வச்சிருக்கோம், வருமாங்கிற பிசாசு கட்டி வச்சிருக்கோம், போராட்டங்களை கட்டி வச்சிருக்கோம். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட வேணும். இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டை அவிழ்க்குன்னு சொல்லு. சில நேரத்தில் சொல்லுவேன், எனக்கு பைசா காசு 5 காசு இருக்காது, ஒரு என்னடா பண்ணுறது, இயேசுவின் நாமத்தில் என் ஆசீர்வாதத்தை கட்ட அவிழ்க்கிற தடை பண்ணுற வல்லமையை நான் கடிந்து கொள்கிறேன்னு சொல்லுவோம், ஆசீர்வாதம் எனக்கு வந்துடும். வியாதி வருமா, பலவீனமாக இருக்கு, இயேசுவின் நாமத்தை வியாதியை எனக்கு கொடுக்குற வியாதியின் வல்லமையை அப்புறப்படுத்த பலவீனத்தை அப்புறம் என்னை கட்டி ஆடிச்சு அதிகாரம் இல்லை, இயேசுவின் கட்ட அவிழ்க்கிற போ அப்படின்னு விடுதலையோடு இருப்பேன். வைத்தியர் ஒன்று நீ சுகமாக்கி முதல்ல என்னென்ன குணப்படுத்த மற்ற குணப்படுத்த முடியாது. ஆகிய நீங்கள் சுகமாக மற்ற சுகப்படுத்த முடியாது. ஆகையால் இந்த 4 நிலைகள் சொன்னேன். என்ன நிலை? எதுக்காக தேடுறது? ஃபஸ்ட்டு அப்பத்துக்காக தேடுறோம், காட்டி கொடுக்க தேடுறோம். பார்த்தீங்களா? நான் இங்கே பூமிக்குள்ள இருந்தால் தானே, என் நினைவு இங்கே இருந்தால் தானே, என் நினைவு எங்கேயோ இருக்குது, நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லு, நீ இஷ்டத்துக்கு இல்லை, என்னென்ன வருஷம் சொல்லு, எதுக்காக தேடுறோம்? என்ன எனக்கு என்ன சொல்லலாம், என்ன சொல்லு பாஸ்ட் என்ன சொன்ன சந்தோஷப்படுவார், காசுக்காக தேட மாஸ்டர். நீ அப்படிலாம் சொல்ல வேண்டாம், நான் என்ன பாயிண்ட் கொடுத்தேன் அதை மட்டும் சொல்லு. என்ன சந்தோஷப்படுத்து நீ சொல்லாத. வேதாகமத்தில் பார்த்தா முதல் பார்த்தீங்கன்னா, எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? ஆண்டவரோட தங்குறோம், தங்கறக்கா தேடுனா, நீ அவரோட தங்கும்படி தேடுறியா, அவரை காட்டி கொடுக்கும்படி தேடுறியா? இந்த உலகத்தில் வாழணுமேங்கிற இம்மைக்காக மாத்திரம், ஃபினான்சியலுக்காகவோ சுகத்துக்காகவோ விடுதலைக்காகவோ தேவைக்காக மட்டும் தேடுறியா? இல்லை கலெக்ஷன் பண்ணுறக்கு எப்படியாவது இப்போ ஆண்டு ஆசீர்வாதம் சொல்லி தேடுறியா? இல்லை எனக்காக ஜீவன் கொடுத்தாரியா, எனக்காக பலி ஆனாரியா, எனக்காக அடிக்கப்பட்டார், அவரோடு அவரை நான் எடுத்துக்கொள்ளும்படி அப்படி தேடுறியா? இந்த 4 நிலையில் நீ எந்த நிலையில் இருக்குன்னு உனக்கு தான் தெரியும். உண்மையான உன் ஆத்மாக்கு தெரியுமா தெரியாதா?
நம்ம எதுக்காக தேடுறோம்? ஏன்னா எதுக்காக தேட நமக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா நீங்களும் அப்பாவியாக இருக்கிறத பார்த்தா எதுக்குமே தேடல போல தெரியுது. எதுக்காக தேடினீங்களா? இவன் ஏரோது காலத்தில் சாஸ்திரிகள் அவர் பணிந்து கொள்ளும்படி கூட தேடினாங்க. நம்ம எதுக்காக தேடிக்கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை நீங்கள் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு வரணும் டிசைட் பண்ண வேண்டிய அத்தாரிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போது அது முழு பொறுப்பு உங்களுடைய தான். அது உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்குறேன். கண்களை மூடி நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, எப்படி தரணும் அவரை எடுத்துக்கொள்ளும்படி தேட போகிறீங்களோ, அவரோட தங்கி அவரோட வாழும்படி, அவரோட தங்குறத வாழுதான் வாழ்க்கை. சீசரில் அந்த 2 சீசரில் ஆண்டரோடு வாழ்ந்தாங்க. யோவானும் யூதாஸ் அவரோட வாழ்ந்தாங்க, தங்கியிருந்தாங்க. இப்படி நீ எந்த நிலையில் அவரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? இன்றைக்காக வகுத்து பொழப்புக்காக, வேலை வாய்ப்புக்காக, பணத்துக்காக, ஒரு சுயநலத்துக்காக, எதிர்காலத்துக்காக ஆண்டவர் தேடிவின்னா பரிதாபத்தன்மையாக இருப்பை. ஆகிய உன்னை நீ ஆராய்ந்து பார்த்துக்கொள்.